ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி வீட் ஃப்ளார் வச்சு ஹெல்த்தியான கேக் பண்ணலாமா? ஸோ அதுக்கு வீட் ஃப்ளார் வந்து 150 கிராம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட் ஃப்ளார் மெஷர் பண்ண கப்லேயே 20 கிராம் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக 140 கிராம் ஆஃப் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே செய்கிற ப்ராசஸ்க்கு போயிடலாம். இதுக்கு வந்து 3 எக்ஸ் வந்து தேவைப்படும். எக்கை வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக கலர் மாறினோன்னா சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையுமே நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து 50 ml ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும் அண்ட் 50 ml ஆஃப் ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக இதில் 1 TSP வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு லைட்டாக மட்டும் பீட் பண்ணிக்கணும். இது பேக் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 7 inch ஸ்கொயர் பேன் தான் எடுத்துக்கிட்டேன். ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா போகிற மாதிரி 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கணும். அவனை 180 டிகிரியில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 to 30 minutes வச்சிருந்தா சூப்பராக பேக் ஆகிடும். இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனோன்னா பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்க. மைதாவில் செய்கிற கேக்கை விட இது சாப்பிடும் போது ஒரு மாதிரி கில்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சாப்பிட்டோன்னு வேற லெவலில் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.